காலில் பவுல் காலில் விழுந்தா சொல்கிறார், என் காலில் விடாது, நானும் உன்னை மனுஷன் தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன இல்லை, அவருக்கு அந்த வெளிச்சம் வரல. அவருக்கு சூழ்நிலைகள் மத்தியில் என்ன ஆகிடும்னா அந்த விசுவாசம் வந்து சந்தேகத்துக்குரிய விசுவாசம் மாறிடுச்சு. அப்போ பார்க்கும்போது பிசாசு கூட என்ன பண்ணால் அவர் தான் ஒரே குமாரன், தேவகுமாரன் சொல்லுது. அப்போ நாமும் என்ன பண்ணுறோம், அவரை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்க, பேதுரு என்ன சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்றான். அதுக்கு என்ன சொல்கிறாரு, இது நீ உன்னுடைய சரீரம் வெளிப்படுத்தலை, மாம்சம் வெளிப்படுத்தலை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்துகிறான்னு சொல்கிறார் இல்லையா. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது பிசாசு வந்து தேவனுடைய குமாரன் பேசாதன்ற சொல்கிறாரு இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா என்னுடைய விசுவாசம் அங்கேயே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அன்பை பற்றியே போயிடுச்சுன்னாக்கா தேவ நண்பர் தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. தேவ நண்பர் தான் இருக்கிறாரு, அன்பை பற்றியே போயிடுச்சுனாக்கா நான் இப்போ அன்பா இருக்கிறது இல்லை. அப்போ சத்தியம் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லப்படுது. இப்போ யோவான் 3:16 என்ன சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல், அது வாக்குத்தத்தம், ஒத்தனை கெட்டு போகணும் அவருடைய சித்தம், அவருடைய ஆசை. அப்போ அவரே என்ன மாற்றி வர்றான்னு கேட்டால் மாற்றத்துக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. அவர் வந்தார், ஆனால் என்னை ரட்சிக்கத்து தான் வந்தார், ஆனால் அப்படி ரட்சிக்கிறதுக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வருஷம் போகணும். யோவான் 8:34-32 யோவான் 8:32 பார்க்கும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எதை அறியணும்னு சொல்றாரு, இப்போ சத்தியத்தை அறியணுன்றார் இல்லையா. சத்தியத்தை அறியணும், சத்தியம் தான் உன்னை விடுதலை ஆகும். அப்போ சத்தியத்தை அறியணும்னு சொல்லும்போது அவருடைய விருப்பங்கள், அவருடைய சித்தத்தை அறியணும். நான் ரட்சிக்கப்படுறது முக்கியம் இல்லை. 1 தீமோத்தேயு 2:4 அவருடைய சித்தம் எதுவா இருக்குதா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் ஒரு ஆசை. எல்லா மனுஷனும் யார் கூட ஆகணும், இல்லை உலகத்தில் எல்லா மக்களும் அதனாலதான். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாக இருக்கும். ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிறோம், அதுக்கப்புறம் என்ன ஆகணுமா, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும் இல்லையா. பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லிட்டு பாருங்க. வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து ஆண்டவர் எத்தனை வார்த்தை பேசினாரு, 7 வார்த்தை பேசினார் இல்லையா. 7 வார்த்தை பேசினார். வரிசை ஏதோ வரிசையில் நாடு பரவாயில்ல, ஒன்றா சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டுக்கு கொண்டு கேட்க வரிசையா சொல்ல 7 வார்த்தை பேசினார்ல சிறுவையில். நம்ம ஒரு தொகுத்து கொடுத்துக்கிறான் 7 வார்த்தை வரிசையா. இதுதான் உலகமெல்லாம் 1, 2, 3, 4 அந்த 7 வார்த்தையை வரிசையா சொல்ல தெரியுமா. 66 புத்தகம் தான் வரிசை சொல்லுது, 7 வார்த்தை சொல்ல தெரியுமா சொல்லுங்க. டைம் கொடுங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதுக்கப்புறம் 2 கல்வன்கள் இன்று என்ன சொல்றாரு, இன்று என்னிடம் கூட பார்க்க. 3வது வார்த்தை என்ன சொல்றாருன்னா அதோ தாய். 4வது வார்த்தை என்ன சொல்றாரு, என் தேவனே என் தேவனே. 5வது வந்து தாகம். 6வது வந்து 7 வந்து எல்லாம் முடிந்தது உங்கள் என் ஆவி உங்கள் 7 வார்த்தை வந்தா இல்லையா. மத்தேயு எடுத்து 50வது மார்க் எடுத்து மத்தேயு 27 27 50 இயேசு
மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு எது விட்டாரா? ஆவியை விட்டார். என்ன பண்ணாரா? యేసు మరలా బిగ్గరగా కేక వేసి ప్రాణమును విడిచెను. மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை என்ன கூப்பிட்டாரு? இதை பேசுகிறார் இல்லைங்களா? அப்ப இது எத்தனை வார்த்தை? இது 7 வார்த்தை தான் சொல்லிட்டாங்க. 8வது வார்த்தை. புரியல. இதே மார்க்கில் எடுத்து 16:37 பார்க்கணும். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இல்லைங்களா? இப்போ ஜீவனை விட்டாரோ அப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? பூமி அதிர்ச்சி வருது. தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாச்சு. தேவாலயத்தின் திரைச்சீலை இருக்கணும். தேவாலயம் இருந்து நகரத்துக்குள்ளது. இவர் சிலுவையில் எங்கே இருந்தாங்கன்னா நகரத்துக்கு வெளியே இருந்தார் இல்லையா? நகரத்துக்கு வெளியே இருந்தார். இங்கே சிலுவையில் ஜீவனை விட்டுருவாங்க. நகரத்துக்குள்ளே ஆயிடுச்சு. அப்புறமா கலர் இல்லைன்னா எழுதுவாங்க. பூமி அதிர்ச்சி அந்த காலம் எல்லாம் நடக்கும் போது தான் 100% சொல்கிறாங்க. இவர் மெய்யாகவே இவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அப்படின்னு ஏதோ பேசிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது எத்தனை வார்த்தை? இது அப்புறம் எட்டுனாரா? நான் நாளைக்கு எட்டுனாரா? வாசனை என்ன வார்த்தை? அப்போ காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம சிலதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா பாரம்பரியமா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம்? சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணோம்? கலந்துக்கணும், போயிடும் இல்லையா? எத்தனை உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பெரிய வெள்ளிக்கிழமை வந்துருக்குது? குட் ஃப்ரைடே. கண்ணோட்டம் வந்து எத்தனை குட் ஃப்ரைடே பார்த்துருக்கீங்களா? 30 வருஷமா பார்த்துக்கிற 7 வார்த்தை தெரியும். உங்களுக்கு எத்தனை வருஷம் வருதுங்களா? 15 வருஷமா பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடுறானா இல்லையா? 15 வருஷமா அந்த வார்த்தையை பேசினாலும் இல்லையா? புரியல. அது வந்து அப்போ நான் எப்படி வந்துக்கிறேன் அந்த சர்ச்சுக்கு? அதாவது சொன்னார் பாரு, தன்னைத்தான். புரியுங்களா? அப்போ இத்தனை வருஷமா வந்து எனக்கு இந்த வசனங்களை என்ன பண்ண முடியல, மரப்பாடம் வச்சுக்க தெரியலன்னு அர்த்தம். புரியுங்களா? இப்போ இங்கே மரப்பாடம் வச்சுக்க தெரியலன்னா நான் வெளியில் போய் என்ன பண்ண முடியாது, அதை உபயோகப்படுத்த முடியாது. அதனால தான் நான் சொல்ல எல்லாம் ரட்சிப்பு பண்ண தேவையான சுத்தமாக இருக்குது. அது என்ன? அவருடைய அறிகிற அறிவு, தேவனுடைய அறிவில் வரணும். அப்போ தேவன் எப்படி இருக்கிறாருன்னா அவர் ஆவியாக இருக்கிறார் தான், அன்பாக இருக்கிறார் தான். நம்ம அறிவு பிரகாரம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியுதில்லை. அது எதுவுமே புரியுதில்லை. எல்லா மனுஷனும் பிறக்கிறாங்க, நிறைய பேர் நல்லா பிறக்கிறோம். எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க? மறிக்கிறாங்க. இந்த ரகசியம் யாருக்குமே இல்லை. ஏன்னு கேட்டால் அவருடைய அறிவில் இருக்குது எல்லாமே. ஒரு பொருளை தயார் பண்ண உடனே அது என்ன பண்ணுறாங்க? இந்த டேட்டில் தயார் பண்ணாங்கன்னு என்ன பண்ணுறாங்க? கீழே கொடுத்துருங்க. ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறோம். அது இந்த டேட்டில் தயார் பண்ணாங்க, இந்த டேட்டில் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு சொன்னானா இல்லையா? இதே தான் அவர் தயார் பண்ணதுக்கெல்லாம் எப்போ வந்து உருவாகுதோ அதுக்கு எக்ஸ்பயர் டேட் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன டேட்டுன்னு தெரியல. ஒரு பொருளுக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லை. ஒன்று 2 வருஷம் தராங்க. ஒரு வாரம் பால்கள் எத்தனை நாள் தராங்க? பால் 2 நாள் 3 நாள் 1 நாள் தராங்க. இல்லை டேட் போட்டுருக்காங்க. ஏதோ 1 நாள் 3 நாள் தராங்க. அதாவது பொருளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ மனுஷன் பிறக்கும் போதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டேட் வந்துடுச்சு உலகத்தில். வந்த பிறகு எக்ஸ்பைரி டேட் அவங்களுக்கு எப்படி தெரியல, ஏன் மறிக்கிறான்னு தெரியல. அதுதான் தேவனுடைய அறிவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தா அந்த வயநாடு இல்லையா, கேரளாவில் 3 கிராமம் அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க. அப்போ தேவன் நல்லவரா கெட்டவரா தெரியல. புரியல? அதுக்கு நம்ம ஒன்றுமே பதில் பேச முடியாது. புரியல? ஒன்றுமே பேச முடியாது. சுனாமியில் அடிச்சுன்னு போட்டாங்க. இதில் பேர் இதுக்கு முன்னாடி வியாதி ஒன்று அது இது சென்னையில் கரோனா வந்தது. அதில் நிறைய பேர் செத்துட்டாங்க. இதுக்கு பதில் எங்க? என் அறிவில் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். என் அறிவில் கண்டுபிடிக்க வேணும்னா சமாதானத்துக்கு சொல்லிக்கலாம். நல்ல நாளாக செத்து போகிறான், கெட்ட நாளாக வாழ்ந்துருக்கிறான் இல்லையா? கூட பார்த்தீங்களா, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் எதிர்ப்பு இல்லை, வேதத்தை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேதம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் யார் என்பதை இந்த வேதத்தில் எவ்வளோ தூரம் சொல்லிக்கிறாரோ
அவ்வளோதான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ வேதத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னாக்கா நடக்கிற காரியங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். சொன்னார்ல இந்த ஒரு ரமேஷ் அவர் பேர் முனாத்தாரோட மோடி ஒருத்தர், அவருக்கு ஒன்றும் தெரியல. என்ன அவருடைய கன்ஃபியூஷன் மைண்ட் அப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. லட்சன்றாரு, கோடின்றாரு, ஒன்றும் இல்லைன்றாரு அப்படின்னு மனுஷன் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். இல்லை என்ன சொல்கிறேன்னா, கெட்டகுமார் காயில் பார்க்கும்போது கூட எல்லாம் சொத்து சம்பாதிச்சு வெளியே போயிடுறான். கடைசியில் பண்ணி மேய்க்கிற வரும்போது தான் யோசிக்கிறான் இவன் எப்படி இருந்தான்ட்டு. அது எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் வரும், அந்த சூழ்நிலை வரும். அதில் வந்து நம்ம தப்புன்னு சொல்கிறது இல்லை. அது சொல்கிற பாருங்க, 3வது முறை வந்து மோடியாக வந்தானா நம்ம இன்னும் கூட 7 வார்த்தை தெரியாது உட்காந்து. புரியுதா நான் சொல்கிறது? நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதா? இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்களா? இல்லை. பைபிளை நம்ம நல்லா பார்த்தோம்னா பைபிளில் பழைய ஏற்பாட்டிலெல்லாம் யாரை பற்றி சொல்லிக்குது? பழைய ஏற்பாட்டில் யார் முக்கியமாக யாரை பற்றி சொல்லிக்குது? இப்போ சொன்னீங்கல்ல 400 வருஷம் பற்றி ஆபிரகாம் தெரிஞ்சேன். ஆபிரகாம் சந்ததி தான் மொத்தம் பைபிள் இல்லையா? அப்போது அவர்கள் மூலமாக தான் தேவன் யாருக்கு காமிக்கிறார். அவர்கள் மூலமாக தான் நம்ம யாரை கண்டுபிடிக்கணுமா? தேவன் யார். அப்போ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் இன்னைக்கு எனக்கு பாடமாக இருக்குது இல்லையா? அது உதாரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் எல்லாம் எங்கே போயிருந்தாங்க? இப்போ அடிமையாக இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் இருக்கும்போது யார் ராஜாவாக இருந்தான்? இஸ்ரேல் ராஜா இருந்தானா? எகிப்தில் ராஜா, எகிப்து ராஜா பார்வன் இருந்தான். அந்த பார்வன் பேர் இல்லை, அந்த பட்டத்தின் பேர். அப்போ அந்த ராஜா இருக்கும்போது இவங்கெல்லாம் யாராக இருக்கிறாங்க? அடிமையாக இருக்கும்போது இவங்க எந்த அடிப்படையில் இருக்கிறாங்க? ஆபிரகாம் சந்ததி மூலமாக வந்த மக்கள் தேவன் யாருன்னே தெரிஞ்சுக்காத உட்காந்துக்கிறாங்க உள்ள. அங்கே போயிட்டு தேவன் யார் தெரிஞ்சுக்கல, அந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வணங்கினுக்கிறாங்க. பார்த்து அங்கே கூட கண்ணு குட்டையெல்லாம் செய்கிறாங்க, அந்த தேவர்கள் வணங்குறாங்க. இப்போ அந்த பார்வனுடைய இருதயம் தேவன் கடினப்படுத்தினார். ஏன் கடினப்படுத்தினாரு? ஒரே நாள் கூட மாற்றிடலாம், அப்படி இல்லை. நம்ம இடத்துல இந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் யாருன்னு தெரியல. ஆகையினால்தான் மோசே மூலமாக போய் தேவனை பற்றி சொல்லி இல்லையா, நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் சொல்லி அவங்க எல்லாம் ஆன பிறகு உங்களுக்கு விடுதலை அளிக்கிறதுக்கு வந்துருந்தாங்க. உங்களை பார்வனுக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன பிறகு அது வரலாம் பார்வன் என்ன இருக்குமா? இருக்கணும். பார்வன் இருந்தால் தான் இவன் என்ன பண்ணுவான்? இவெல்லாம் மாறின பிறகு தான் எங்கே வெளியிட்டு வராங்க? செங்கடல் தாண்டி வராங்க. அது வரலாம் பார்வன் இருக்கிறான்னா இல்லையா? புரியல. வேதம் புரியலன்னா வெளியே உலகம் புரியாது. அது வரலாம் பார்வன் இருக்கிறான். பார்வன் செங்கடல் தாண்டி வந்துடுறாங்க. செங்கடல்ல கூட பின்னாடி தட்டுனாரா இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் கரையாறின பிறகு பார்வன் என்னன்னா, அப்போ பார்வன் இருக்கிற வரைக்கும் ஏன் இருக்கிறான்னா, பார்வன் இருக்கிற வரைக்கும் இவங்க மாறலன்னு அர்த்தம். இஸ்ரேல் மக்கள் எப்படிங்கிறாங்க? பாதி விசுவாசத்திலே இருக்கிறாங்க. முழுசா மோசேவை நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பி வெளியே வந்துட்டு பிறகு, எதிர்த்து விட்டு வெளியே வந்த பிறகுதான் பார்வன் அழிட்டான். இதெல்லாம் நமக்கு தான் பாடமாகுது. அதாவது நம்ம ஒரு கிறிஸ்துவனா வாழணுனாக்கா மேல இருக்கிற அதிகாரம் அப்படிதான் இருந்துன்னு இருக்கும். புரியல? அது தில்லுமுன்னு பண்ணி வருதோ ஓட்டு போட்டு வருதோ அது எப்படி தெரியல. அவன் இருப்பான். அவன் ஏன் இருக்கிறான்னு அவன் குறை சொல்றதுக்கு இல்லை, என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் அவனை வச்சுக்கிறாங்க. நான் சரியாயிட்டேன்னா அப்போ இருக்க மாட்டான். கரெக்டாக சொல்றது இருக்க மாட்டான். அப்போ யார் தலைவன் வந்துட்டாங்க? வந்து பார்வன் கீழே வந்தவங்கன்னா இங்கே வந்து மோசை கீழே விட்டாங்க. மோசை யார் கிடக்குறாரு? தேவனுக்கு கிழக்கு. புரியல சொல்றது? அப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? வேதத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய. அப்போ புரிஞ்சுக்கும் போது என்னுடைய யோசனை எல்லாம் என்ன ஆயிட்டு? உலகத்துக்குரிய யோசனையே மாறிடுச்சு. அது இங்கே இந்த உதாரணத்தை பார்த்து இதுக்காது அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுது? ஆட்சியாளர்களுக்கு ஜெபம் பண்ணி மாறிட போறாங்க. மாறுவாங்க. இன்னைக்கு இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? நம்மளுக்கு தெரியும். காசு கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவன் மாற மாட்டான். நான் மாறத்துக்கு தான் அவனை வச்சுக்கிறாரு. புரியல சொல்றது? இஸ்ரேல் சரித்திரத்தை படிச்சுன்னா அதுதான் வச்சுக்கிறாரு இல்லையா? நீ என்னதான் பண்ணாலும் அவன் மாற மாட்டான். அவன் மாறினான்னு அவன் தேவனுடைய சித்தம் இல்லை. நான் மாறினதான் என்ன அழைச்சிக்கிட்டாரு. அப்போ நான் எப்படி வாழணும்னா இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறேன்னா வாழணும் இந்த உலகத்துக்கு.
இயேசு கிறிஸ்து காண்பிக்கும் போது